மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிவிகேல இப்போ உச்ச நீதிமன்றம் அதிரடியா ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். போன மாசம் 27ஆம் தேதி கரூர்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் நடந்தது. அந்த பிரச்சாரத்துல கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. இந்த விஷயம் தமிழ்நாடு தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயும் எங்க பார்த்தாலும் சோசியல் மீடியாவை திறந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு வரைக்குமே இதை பத்தின பேச்சுக்கள் தான் ரொம்பவே அதிகமா போய்கிட்டு இருக்கு. இதுல விஜய் மேல தப்பா இல்ல இதுல யார் சதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி 41 உயிர்கள் போனதை தாண்டி இது யாரு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி போட்டிகள்ல ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரச்சனை. சோ ஒரு பக்கம் டிவிகேவா, இன்னொரு பக்கம் திமுக காரணமா அப்படின்ற மாதிரி விவாதங்கள் தொடர்ந்து நிறைய நடந்துகிட்டே இருந்தது. இதுல பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னமும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. சம்பவம் நடந்த அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா விஜய் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டாரு. கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2-3 நாள் கழிச்சு ஒரு வீடியோ வெளியிட்டாரு. சோ கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் மக்களோட முழுக்க ஆதரவு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய்க்கு தான் இருக்கு. ஏன்னா விஜய் மக்கள் கிட்ட கண்டிப்பா மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வரா மாதிரியும் எந்த ஒரு கெட்ட ஒரு மனதோட நடந்துக்க மாட்டாரு, அந்த மாதிரி அவர் பேச மாட்டாரு, அப்படி ஒரு செயலை கண்டிப்பா செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி பெரும்பாலான மக்கள் நம்புறாங்க. கிட்டத்தட்ட அந்த சம்பவத்துல உயிரிழந்த அதாவது ஒரு 13 வயசு பையன் உயிரிழந்திருந்தான். அவனோட அம்மாவே பாத்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருந்தாங்க. சோ விஜய் மேல எந்த ஒரு தப்புமே கிடையாது, முழுக்க இது உள்ளடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, உள்ள சதி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. திடீர்னு பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் தானாவே முன் இந்த வழக்கை எடுத்து விசாரிச்சாங்க. விசாரிச்சதுல தாவேகா மேல சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இதுல புஷி ஆனந்த் தலைமறைவே ஆயிட்டாரு. ஆதவ் அர்ஜுனா டெல்லிக்கு போயிட்டாரு. விஜய் வீட்டுக்குள்ளேயே இருக்காரு. இதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல. சோ மாவட்ட செயலாளரை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க. முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் தாவேகாவோட அலட்சிய போக்கு, நிர்வாகத்தோடைய அலட்சியம் தான் அப்படின்ற மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டுகளை இவங்க மேல முன் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீதிபதிகளை, நீதிமன்றத்தை அவமதிச்சு பேசினதாவுமே மாவட்ட செயலாளர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ இப்போ இந்த விஷயம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இன்னைக்கு அதுல ஒரு சூப்பரான தீர்ப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் பக்கம் எந்த ஒரு தப்பும் பெரிய அளவுல நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உயர் நீதிமன்ற நீதிபதிகளை சரமாரியா கேள்வி கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. சோ இதுல தப்பு யார் பக்கம் அப்படின்றத விட இதுல யார் பக்கம் தப்பு அதிகப்படியா இல்ல அப்படின்னு தான் பேசப்பட்டது. அந்த வகையில பாக்குறப்போ தமிழக வெற்றி கழகம் மேல பெரும்பாலான தப்புகள் கிடையாது, முழுக்க இதுக்கு அவங்க மட்டுமே பொறுப்பாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அந்த இடத்தோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஃபர்ஸ்ட் நீங்க பெர்மிஷன் கொடுத்தது உங்களோட தப்பு, அது கவர்மெண்ட் சைட்ல தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஓவர் நைட்ல நீங்க எப்படி கேஸ ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி இத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண முடியும், முழுக்க ஒரு தரப்பு மேல எப்படி நீங்க குற்றச்சாட்டுகளை வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காங்க. விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது அந்த பிரச்சனை நடந்த உடனே காவல்துறை அதிகாரிகள் தான் என்ன அங்க இருந்து கிளம்ப சொன்னாங்க, இப்போதைக்கு நீங்க இந்த பக்கம் வர வேண்டான்னு சொன்னதே அவங்க தான் அப்படின்னு சொல்லி விஜயுமே ஓபன் டாக்கா சொல்லியிருக்காரு. சோ இதுல பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் நிறைய பேரு போயிட்டு ஹெல்ப் பண்ணலாம்னு போயிருக்காங்க. அவங்களையும் காவல்துறையினர் தடுத்து நிறுத்திருக்காங்க. நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது, நீங்க யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிருக்காங்க. சோ இப்படியெல்லாம் எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் போது அவங்க சொல்றத அந்த நேரத்துல நாங்க கேட்க தானே செய்யணும். ஏன்னா அங்க பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. அப்புறம் எப்படி நாங்க கேட்காம நாங்க ஒரு பக்கம் எப்படி பிரச்சனை பண்ண முடியும்? அவங்க சொன்னதுனாலதான் விஜய் அங்க இருந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ உச்ச நீதிமன்றம் முழுக்க இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸ சிபிஐக்கு மாத்திருக்காங்க. சோ முன்னாள் நீதிபதிகளோட தலைமையில குழு அமைச்சு விசாரணை பண்ணணும் அப்படின்ற மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. சோ சிபிஐக்கு இந்த கேஸ் விஜய் அதுக்கு தான் ஆசைப்பட்டாரு, இத சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு. சோ அதே மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட் சிபிஐக்கு மாத்திருக்காங்க. அடுத்ததா இதுல என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, உண்மையான தவறுகள் செய்த அந்த குற்றவாளி யாரு அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா விஜய் தரப்பினர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும்
பெரும்பாலான மக்கள் விஜய் மேல ஒரு அதீத நம்பிக்கை கொண்டவங்களா தான் பேசிட்டு இருக்காங்க. யாருமே விஜய் மேல தப்பு அப்படின்னு சொல்லி வெளிப்படையா இதுவரைக்கும் சொல்லல. சோ நெறைய பேர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறது, அதாவது அரசோட அலட்சியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த அரசுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில துறையினரை சேர்ந்தவங்க தான் இதுக்கு காரணம் அப்படின்னும் மக்கள் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த விஷயம் தான் இப்ப ரொம்பவே வந்து அனல் பறக்க போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ கிட்டத்தட்ட உச்ச நீதிமன்றம் அதிரடி காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க காட்டின அந்த அதிரடி இப்போ விஜய்க்கு கொஞ்சம் ஆறுதலாமே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆதவ அர்ஜுனா இப்ப வந்து என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஏன் நாங்க யாருமே இவ்ளோ நாள் எதுவுமே பேசலன்னா, ஒரு வீட்ல துக்கம் நடந்தது அப்படின்னா, அத வந்து 16 நாள் வந்து அனுசரிப்பாங்க. அந்த துக்கத்திலேயே இருப்பாங்க அந்த குடும்பம் ஃபுல்லாவே. சோ கிட்டத்தட்ட 41 பேர நாம வந்து இழந்திருக்கோம். அவங்கலாம் நம்ம வீட்ல ஒரு ஆள் மாதிரி நாங்க பார்க்குறோம். அதனால தான் இந்த 16 நாள் நாங்க பேசவே இல்ல. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாமே பேசிக்கலாம், போய் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காராம். சோ இந்த விஷயமும் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அவர் சொன்னதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு, எந்த அளவுக்கு பொய் இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் அவங்களோட குடும்பத்துல ஒருத்தர் இல்லன்னா எந்த அளவுக்கு துக்கம் அனுசரிப்பாங்களோ, அதே மாதிரி தான் இந்த 16 நாள் நாங்க வந்து அமைதியா இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட விஜய் பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்கா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணலன்னு சொல்லி ஒரு சில தரப்பினர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா, விஜய்க்கு முழுக்க முழுக்க ஆதரவா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு சில தலைவர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா, திமுகல இருக்கக்கூடிய நெறைய பேரே கேள்விகள் கேட்கறாங்க. ஏன் இன்னும் வந்து விஜய் அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சோ அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அனுதாப ஓட்டு அவருக்கு போயிடும். அதனால தான் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம், இந்த சம்பவம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, ஒரு அரசியல் பதவிக்காக, ஒரு புகழுக்காக, ஒரு பேருக்காக எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு இன்டைரக்டான போர் அப்படின்னே சொல்லலாம். 2 கட்சிக்குள்ள மோதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மோதல் அப்படிங்கிறது சின்ன வார்த்தை. இது வந்துட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு போரா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதோட சீரியஸ்னஸ் வெளியில வந்து தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி விஜய் அரெஸ்ட் பண்ணியிருந்தா கூட 2, 3 நாள்ல அவர் வெளியில வந்துட்டு இருப்பாரு. ஆனா அரெஸ்ட் பண்ணாம இன்னும் உள்ள இருந்து என்னென்ன பிரச்சனைகள வந்து குடுக்க போறாங்க அப்படின்றதையும் நாம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்ளோ சீக்கிரம் ஒருத்தருக்கு ஒரு இடம் கிடைக்காது அப்படின்றதுல இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு இடத்துல அவமானப்படுத்தப்பட்டு பல பிரச்சனைகள சந்திச்சு அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து நின்னு ஜெயிச்சவங்க தான். அந்த வகையில பாக்குறப்போ இப்போ விஜய்க்கு நடந்திருக்கிறதும் அந்த மாதிரி ஒரு அவமானம், அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு சம்பவம். அங்க இருந்து அவர் துரத்தி அடிக்கணும் அப்படின்ற ஒரு சதி அப்படின்னே சொல்லலாம். அதனாலதான் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க, திரும்பவும் விஜய் ஸ்ட்ராங்கா வந்து நிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் சொல்லணும் அப்படின்னா, பெரும்பாலான இளைஞர்கள் இப்ப இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் எல்லாருமே விஜய்க்கு தான் ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா விஜய் வந்து தப்பு பண்ண மாட்டாரு. தப்பா அவர் வந்து யோசிக்க மாட்டாரு. மக்கள கஷ்டப்படுத்துறதுக்கு எந்த ஒரு தலைவனும் விரும்ப மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் பரம்பரையா அரசியல்ல இருந்து வந்தவங்க தான். சோ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்ற மாதிரி விஜய்க்கு ஒரு வாய்ப்பு குடுத்தே ஆகணும். இப்போ இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து விஜய்க்கு நாம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல தரப்பு மக்கள் சொல்றத நம்மளால கேட்க முடியுது, பார்க்க முடியுது. சோ கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவு பெருகிக்கிட்டே வருது அப்படின்னு தான் சொல்லணும். உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த அதிரடி தீர்ப்பால அடுத்தடுத்து விஜய் என்ன ஸ்டெப் எடுத்து வைக்க போறாரு, அதுக்கு இன்னும் உள்ளடி வேலைகள் என்ன நடக்க போகுது, அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டெப் ஏறும்போது புடிச்சு இழுப்பாங்கல்ல, அப்படி யார் இழுக்க போறாங்க, என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுத்து இழுக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் வந்து பாஜகவோட சப்போர்ட்ல இருக்கு, விஜய வந்து பாஜகக்குள்ள இழுக்கிறதுக்காக தான் அவங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கண்டிப்பா நீதிபதிகள் நியாயமா தான் பேசுவாங்க அப்படின்னுமே இன்னும் மக்கள் வந்து நம்புறாங்க. அதனால அவங்க சொல்ற விஷயம் அரசியலை சார்ந்தது கிடையாது, அரசியல் அமைப்பை சார்ந்ததா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து விஜயோட கட்சிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, உச்ச நீதிமன்றத்துல சிபிஐ வச்ச அந்த டீம் எந்த அளவுக்கு ஆராய்ஞ்சு உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடக்க போற 2026 சட்டமன்ற தேர்தல்ல விஜய் வந்து களம் காண்பாரா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ வருடங்கள் நாம பார்க்காத ஒரு தேர்தலை மேபி அடுத்த வருஷம் நாம பார்க்க போறோம். அதுக்காக ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ மக்கள் ஆதரவு யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்றதையும் நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களோட ஆதரவு விஜய்க்கு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அரசியல்ல நடக்கக்கூடிய நாளுக்கு நாள் அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.